நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்ல வீக் 7ஓட 4th டே Thursday லஞ்ச் மெனு 5 days 5 ஹெல்தி ஸ்நாக்ஸ் சீரீஸ்ல இந்த வீக் பார்த்தீங்கன்னா ராகி ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 4th டே என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பார்த்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பூரி அப்படின்னாலே பசங்க லஞ்சுக்கும் அதையே பேக் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ மதியம் லஞ்சுக்குமே பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் பேக் பண்ணிட்டேன். ஒரு ஸ்நாக்ஸுக்கு டேட்ஸும் இன்னொரு ஸ்நாக்ஸுக்கு ராகி பால் கொழுக்கட்டையும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரெசிபி ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் வந்து ராகி மாவு, அதில் அரை கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, நல்லா சூடா இருக்க சுடுதண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே குட்டி குட்டியா உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு குட்டி குட்டி பால்ஸாவே உருட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா பால்ஸுமே வந்து உருட்டி எடுத்தாச்சு. இன்னொரு சைடு வேற ஒரு பாத்திரத்துல பொடிச்ச வெல்லம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஓரமா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இன்னொரு பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்க இட்லி பாத்திரத்துல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட செய்யலாம். நான் டைரக்டாவே தண்ணியில சேர்த்துட்டேன், கரையாது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய், ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இடையில கரண்டி எதுவும் போட வேணாம், கரைஞ்சு போயிடும். கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளை பாகவும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டா போதும். அவ்வளவுதான், ரொம்பவே ஹெல்தியான ராகி மாவு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட்டா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஹெல்தியும் கூட. நாளைக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.